2 பேரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கேம் ஆடுறாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கமருதீனுக்கும் கமிட்மெண்ட் பண்ண தெரியல, பண்ண பிடிக்கல. ஓகே எனக்கு பாரு தான் இனிமே, அவளை தான் நான் ரொம்ப நம்புறேன், அவளை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருக்கும் இனிமே கமருதீன் தான், நான் ஃபுல்லா அவனை நம்புறேன், அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லவும் அவங்களால முடியல. பிகாஸ் 2 பேருக்கும் அந்த கமிட்மெண்ட் பண்ண பிடிக்கல. ஸோ இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க, அடுத்த நாள் இல்ல அதே நாள்ல ஒரு மத்தியானத்துக்குள்ள அவங்க இல்ல இது வேணாம், நம்ம தனியாவே விளையாடலாம்னு சொல்லுவாங்க. நைட் மறுபடியும் சேர்ந்துப்பாங்க, மறுபடியும் அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும். ஏன்னா 2 பேரும் பயங்கர கன்ஃபியூஸ்ட். ஆனா இதனால அவங்களோட கேம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியும். கேம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா எல்லாரும் இது என்ன நடக்கும், அவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா, சேருவாங்களா சேர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தானா அவங்களோட கேம் மேல போகுது. மற்றவங்க அவங்களுக்காக ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வேணும்ட்டு இது பண்ணல, ஆனா நடந்ததுனால அவங்க அதோட பெனிஃபிட்ஸை ஜாலியா எடுத்துக்கிறாங்க.